ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா. வெல்கம் டு சத்யபாலாஸ் டெம்பிள் வியூ. இன்றைக்கி நம்ம தேவார பாடல் பெற்ற ஒரு சிவஸ்தலத்துக்கு தான் போகிறோம். இது விழுப்புரத்துலேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சாவூர் செல்லும் சாலையில் விக்கிரவாண்டி டோல்கேட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் கோயில் அமைந்துள்ளது. திருக்குனூர் வழியாக செல்லும் பாண்டி செல்லும் பேருந்தில் ஏறினால் இங்கு அடையலாம். இங்கிருந்து கிழக்காக 10 கிலோமீட்டர் தொலைவில் வக்கரகாளி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. நம்ம ஐரால தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்க்கறதுக்கே மதில் சுவர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ராஜகோபுரம் 4 நிலையுடன் 60 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த நுழைவாயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் இது. இந்த சிங்கத்தூண் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இந்த சின்ன சின்ன சிற்பங்களும் நிறைய கதைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இந்த சிங்கத்தூண் விஜயநகர மன்னர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இக்கோயிலிருந்து மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் திருவாமத்தூர் கோயில் அமைந்துள்ளது. பெரிய புராணத்தில் சேக்கிழாரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் இது. ராஜேந்திர சோழனால் இக்கோயில் சுமார் 1500 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டுள்ளது. அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் சுவாமியை நேத்ரோதார சாமி என்று குறிப்பிட்டுள்ளார். அதன் பெயர் கண் கொடுத்த கடவுள் என்பதாகும். அதனால் பார்வை கோளாறு சரியாகிறது என்பது ஐதீகம். திருஞான சம்பந்தரால் தேவாரால் பாடப்பட்ட இத்தலம் 231வது தலமாகும். இறைவனின் மற்ற நாமங்களாக கண்ணமர்ந்த நாயனார், பறவை ஈஸ்வரமுடைய நாயனார், மகாதேவன், திருப்பனங்காட்டுடைய மகாதேவர் எனவும் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இங்கே சின்ன சின்ன சிற்ப வேலைப்பாடெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஒரு யானையோட சிற்பம். கீழே முதலை இருக்குது. அது பக்கத்தில் தான் விநாயகரும் இருக்கார். நம்ம நுழையும்போது கொடிமரம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இது விநாயகர். விநாயகர் கும்பிட்டுட்டு உள்ளே போகலாம். இந்த விநாயகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டுத்தலையுடன் தக்கன் காட்சியளிக்கிறார். சிவனை மதிக்காமல் தக்கன் ஏற்படுத்த யாகத்தினால் உண்டான பாவம் தீர ஆட்டுத்தலையுடன் சென்ற பல சிவஸ்தலங்களில் இத்தலமும் ஒன்றாகும். அதற்கு சான்றாகவே கோபுர நுழைவாயிலில் அவரது சிற்பம் பொறிக்கப்பட்டுள்ளது. வரும் கோயில் நுழைவாயில் எவ்வளோ உயரமான கொடிமரம். சோழர் காலத்தில் இக்கோயில் சிறந்த நிர்வாகத்தின் கீழ் இருந்தது. அப்போது கலாச்சார மையமாக இருந்ததற்கு ஆதாரமாக பல கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. சரி, இந்த கோயிலை பற்றி சில விவரங்களை பார்ப்போம். இந்த கோயிலின் இறைவன் பெயர் பனங்காட்டீஸ்வரர், இறைவி சத்தியாம்பிகை அல்லது மெய்யாம்பிகை, தலவிருட்சம் பனமரம், தல தீர்த்தம் பத்ம தீர்த்தம். திறந்திருக்கும் நேரை காலை 7:30 முதல் 11 மணி வரை, மாலை 5:30 முதல் 8:30 வரை. இங்கே புறாக்கள்லாம் ஜாலியாக பறக்குது பாருங்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. இந்த வீடியோ முடிவில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இது நவகிரக சன்னதி. இங்கே சூரியனுக்கு தனி சிறப்பு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி விக்கிரவாண்டி முதல் தஞ்சாவூர் வரை தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் சமயத்தில் இக்கோயிலை 15 மீட்டர் அளவில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தபோது பல பெரியவர்கள் அரசாங்கத்திடம் போராடி இக்கோயிலை மீட்டனர். அந்த தூண்கள் தான் இது. சில தூண்கள் எடுத்துட்டாங்க. அதோட இதுதான் இது. இங்கே பாருங்கள், நந்திதேவர் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். இவரை வணங்கி இவரோட அனுமதி பெற்று தான் கோயிலை செல்ல வேண்டும். கோயிலுக்குள் அப்படியே கொடிமரம் பாருங்கள். ராஜகோபுரத்தின் உட்புறவியோ. இது கரும்பலை விநாயகர் பல்லவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இங்கே பதிகம்லாம் பொறிச்சு வச்சுருக்காங்க. நம்ம கோயிலோட நுழைவாயிலுக்கிட்ட வந்துட்டோம். இந்த பக்கம் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவன் இருக்கார், இன்னொரு பக்கம் சிபி சக்கரவர்த்தி இருக்காங்க. அந்த கதையும் பார்ப்போம்.
இங்கே பார்த்தீங்கன்னா அதிகார நந்தி, பக்கத்தில் கணபதி. இது முருகர். முருகர் 3 இடத்துல இருக்காரு. ஒவ்வொரு இடமும் பார்ப்போம். எவ்வளோ தெளிவான சிலை பாருங்க. சண்முகர், சனீஸ்வரர் பக்கத்திலேயே இருக்காரு. இது இருபுறமும் உள்ள துவாரபாலகர். சண்டி, புண்டி. அருள்மிகு பனங்காட்டி ஈஸ்வருடைய நுழைவாயில் கிட்ட வந்துட்டோம். சிவனை நினச்சிட்டு மற்ற எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு இந்த துவாரபாலகரிடம் அனுமதி பெற்று உள்ளே செல்வோம். இது பனங்காட்டி ஈஸ்வரர். நன்றாக தரிசனம் செய்து கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள் சூரியன் சிலை. இங்கே 63 நாயன்மார்களை சிலையை வச்சுருக்காங்க. எவ்வளோ தெளிவாக அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். தக்க நாகத்தில் கலந்து கொண்ட சூரியன் அகோர வீரபத்திரால் தாக்கப்பட்டு ஒளியிழந்தார். அதனால் இவர் இந்த பனங்காட்டி ஈஸ்வரரை வழிபட்டு சாவை மோசனம் அடைந்தார். அதற்கு சான்றாக ஒவ்வொரு வருடம் சித்திரை மாதம் முதல் 7 நாட்கள் சூரிய ஒளி காலை 6:10 மணி அளவில் லிங்கத்தின் மேல் பட்டு மெல்ல பாதத்தில் இறங்கி மெதுவாக அம்மனின் மேல் பட்டு மெல்ல இறங்கி மறைகிறது. இந்த நிகழ்வின் போது சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. அன்றைக்கு கும்பல் அதிகமாக கூடுகிறது. அதை காண நீங்கள் சற்று முன்னதாக சென்று அமர வேண்டும். இப்பூஜை பல சிறந்த பலன்களை தரும். இங்கே விநாயகரும் வைஷ்ணவி, வராகி ஆகிய சப்தமார்களுடைய சிலை வச்சுருக்காங்க. ஈஸ்வரன், விஸ்வநாதன், விசாலாட்சி சிலை வச்சுருக்காங்க. இங்கே பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இருக்கிறார். 4 சிலை வைக்கப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆறுமுகனார் எவ்வளோ கரங்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறார் பாருங்க. தெளிவான சிற்பம், பார்க்க கண்கோடி வேண்டும். பக்கத்தில் லக்ஷ்மி. கண்ம மகரிஷி வழிபட்ட தலம் இது. சிபி சக்கரவர்த்தி முக்தி பெற்ற தலமும் இது. மூலவர் லிங்கம் சுயம்புவாக உள்ளது. இது ஈஸ்வரன். இந்த சிலை அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். புறவார் என்பது காட்டை குறிக்கிறது. எனவே புறவார் பனங்காட்டீஸ்வரர் என்று இத்தலம் அழைக்கப்படுகிறது. குரு பகவான் தொழில் சிறக்க குரு பகவானை நன்றாக வழிபட்டு வணங்க வேண்டும். நமக்கு ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையில் குரு பகவான் நமக்கு ஆசிரியராக இருந்து வழி நடத்துகிறார் என்பது சிறப்பு. இது துர்க்கை அம்மன். அவருக்கு எதிர்க்க சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது. இந்த வீடியோவில் நீங்களே கோயிலுக்குள்ளே போய் நேரடியாக பார்க்குற ஒரு உணர்வை உங்களுக்கு தரேன். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனை தட்டிக்கோங்க. இந்த நுழைவாயில் இது சுற்றுப்பிரகாரம், இது உள்புற சுற்றுப்பிரகாரம். அது தெளிவாக இருக்கிறது. இது கால பைரவர். நம்ம இந்த உள்புற பிரகாரத்தை சுற்றிட்டோம். இப்போ வெளிப்புற பிரகாரத்துக்கு பார்க்கலாம் வாங்க. கன்னிமூலையில் விநாயகர் தென்படுகிறார். வாங்க கிட்ட போய் பார்ப்போம். அம்பாள் பெயர் சத்தியவதி என்ற பெயர் வர காரணம் அவர் ஏற்படுத்திய சத்திய சோதனை ஆகும். சிபி சக்கரவர்த்தி என்ற மன்னர் ஒரு சமயம் அரசவையில் இருந்தபோது அவர் பாதத்தில் புறா ஒன்று குட்டூராக வந்து விழுந்தது. அதை ராஜா எடுத்தபோது பருந்து ஒன்றும் அருகே வந்து அமர்ந்தது. சிபி சக்கரவர்த்தியிடம் உள்ள புறாவை பறிக்க முயன்றது. அதை தடுத்த சக்கரவர்த்தி அதற்கு என்ன காரணம் என்று வினவினார். அந்த பருந்து வந்து தர்ம தேவதையாக மாறி, இந்த புறா எனக்கு இன்றைக்கு உணவாக வேண்டும் என்பது நியதி, அதை மாற்றாதீர்கள் என்றது. புறாவிற்காக மனமிறங்கிய சிபி சக்கரவர்த்தி தனது தொடையை
சற்றே அறுத்து அதற்கு ஈடான சதையை அளித்த போதும் ஈடாகவில்லை. ஏனென்றால் விலங்குகள் வேட்டையாட உண்ணும்போது முதலில் அதன் கண்களை உண்ணுமாம். எனவே ராஜாவும் தனது கண்களை கொடுத்து இங்கு முக்தி அடைந்தார் என்பது வரலாறு. இங்க பாருங்க, தலவிருட்சம், பனைமரம். இதுக்கு நிறையா ஸ்பெஷல் இருக்கு. பார்ப்போம். இந்த பனைமரத்தில் ஆண் மரம் உயரமாகவும் பெண் மரம் சற்றே குள்ளமாகவும் உள்ளது. இங்கே ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு பனைமரமும் சற்றே சிறப்புகளே அமையப்பட்டுள்ளது. அவ்வாறு பனைமரம் தலவிருட்சமாக அமையப்பெற்ற மற்ற 4 சிவஸ்தலங்கள் என்னவென்றால், அது திருப்பனந்தாள், திருப்பனையூர், திருவொத்தூர் அல்லது செய்யாறு, திருவெண்பார்த்தான் அல்லது திருப்பனங்காடு என்பவை ஆகும். இது சத்தியாம்பிகை அம்மன் சன்னதி விமானமாகும். சுயநலமிக்க அரசியல்வாதிகள் வாழும் இக்காலத்தில் மத்தியில் அக்காலத்தில் புறாவிற்காக உயிரை தந்த சிபி சக்கரவர்த்தி கதை உணர்ச்சி பெருக்கின்றது, கண்ணீர் வர வைக்கின்றது. இந்த கோயிலில் முதலாம் ராஜேந்திர சோழன் இங்கு வசித்து வந்த பறவை நங்கை அம்மையார் மீது கொண்ட காதலால் இங்கு தங்கி பல திருப்பணிகள், தான தர்மங்கள் செய்ததாக பல கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. கிபி 910 இக்கோயிலில் சில திருப்பணிகளை செய்துள்ளார். நடுநாட்டு தலத்தில் 20வது தலமாக இத்தலம் உள்ளது. நீங்களும் ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து அந்த சத்தியாம்பிகை அம்மனும் சிவனையும் தரிசித்து அவர்கள் ஆசைப்பட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.